மக்களே, எலோ வாங்க அரசன் ப்ரோமோ பார்ப்போம். இது நான் இதோட 3வது தடவையோ 4வது தடவையோ பார்க்குறேன். இந்த சீனை கூட விருமாண்டியில் கமல் நடித்த ஒரு சீனையும் இதையும் கம்பேர் பண்ணி சைட் பை சைடு கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு நேற்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். கமல் பண்ணாத விஷயமே இல்லை. பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேர் ஊர் டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது டப்பிங் சரியா இல்லை. இந்த எப்பவுமே அந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்ருக்கோம். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற மேட்டரில் பாதிக்கு மேலே எல்லாம் இன்னும் கோர்ட்டில் தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்கள் பாட்டுக்கு அது சீரியஸாக படமாக எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ, சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாற்ற போகிறோம்ல சார். எதுக்கிட்ட மாற்றணும்? நல்லா தானே போய் நிற்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? இங்கே கேளுங்க சார். சார் சொல்லுங்கள் சார். இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லை சார், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இந்த கார்டை போட்டு விட்ருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க. எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயாக படுத்து எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷை நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலையை லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. நெல்சன் ஆக்சுவலாக நல்லா நடிக்கிறாரு. அவர் நடிக்கிறதுக்கு இறங்கிடலாம் பேசாம. அம்மா, நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அதை அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா ஆகுதா சார்? ரிஸ்க் எடுக்காமல் எப்படிங்க சார்? ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்கிற மவுட்ருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. இந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. மியூசிக் தாறுமாறு, பேக்ரவுண்ட் மியூசிக். இது 90s நடந்த கதை மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெஸ், இந்த பேகி பேண்ட்டு இதெல்லாம் பார்த்தா ஆக்சுவலாக ஆச்சரியமாக இருக்குது. 90s வந்து ஆல்ரெடி 30 இயர்ஸ், ஆல்ரெடி 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 90s 2000 பார்த்தீங்கன்னா 70s தான் ஒரு மாதிரி கிளாமராக காட்டுவாங்க, பெல் பாட்டம் அதெல்லாம் போட்டுட்டு. இப்போ நம்ம 90s கிளாமர் ஆக்கி ஃப்ளாஷ்பேக் காட்டுற டைமுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பேகி பேண்ட்டை போட்டு சுற்றின டைம் எனக்கு. அப்போல்லாம் பேகீஸு, பலூன் பேகீஸு, பிரபுதேவாலாம் ஐயோ.
இந்த சீனை நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்த சிம்பு ஃபேனு குதூகலமாயிட்டான். ஆக்சுவலாக நான் வந்து இந்த தம்மு அப்புறம் தில்லுங்கிற மாதிரி இந்த இது ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு சிம்பு ஒரு படத்தில், அது பேர் மறந்துட்டேனே, போட்டு தாக்க அந்த பாட்டு கூட அந்த படம் தான். அந்த டைம் பீரியட்லாம் நான் மிகப்பெரிய சிம்பு ஃபேனு. அப்புறம் போக போக மொக்க படம் நடிக்க ஆரம்பிச்சதுனால பட் ஒன்று, ஒரு கம்ப்ளீட் கலைஞன் அப்படிங்கிறது மட்டும் மாற்றுக்கிறதே இல்லை. எத்தனை டேலண்ட் இல்லை, நடிப்பு, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, மியூசிக்கு சிம்பு இது வரைக்கும் பண்ணியிருக்காரான்னு தெரியல. டி ராஜேந்தர் அதிகம் பண்ணுவார். ஆனால் அவரோட பையன் பண்டாது நம்ம இது வரைக்கும் மேபி நான் மறந்துட்டேன்னா தெரியல, பார்ப்போம். அந்த லுக்கு பாருங்க. ஃபங்கு இது எல்லாமே அப்படியே லைக் டிப்பிக்கலான 90s கெட்டப். இது சட்டை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ரத்தம் தெரியணுங்கிறதுக்காக வெள்ளை சட்டையாக ஏதோ போட்டு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொடூரமாக இருக்கும் போல இருக்குது வயலன்ஸ் இந்த படத்தில். 10 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட்டை பிடிக்க முடியாத பட்டுக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷனில் உட்கார மியூசிக் கேட்குறது பயமாக இருக்கு பாபா. ஆக்சுவலாக வட சென்னையிலேயே மியூசிக் தாறுமாறாக இருக்கும். சனா நினைக்கிறேன், சனா தானே வட சென்னையில் மியூசிக் மெரிசலாக இருக்கும். இது ஒரு மாதிரி வேறு விதமாக பயங்கரமாக தான் இருக்கும். அதாவது இந்த நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்காங்க, அதுதான் மெயின். ஏன்னா இப்போ நிறைய இந்த கேங்ஸ்டர் படத்துலலாம் ஸ்டைலைஸாக ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹிப்ஹாப் சாங்கை தட்டி விட்ருவாங்க நடுவில். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு விதமான ஒரு கொஞ்சம் ரூட்டடான அந்த நம்ம ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுன்னு அந்த இது பேர் மறந்துட்டேன் நான். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியுது அதில். டப்புன்னு ஒரு சென்டிமெண்டல் மியூசிக் போட்டார் பாருங்க. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்பராதிங்கம்மா. வெற்றிமாறனுக்கு அனிருத் சரிப்பட்டு வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அனிருத் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி மாஸ் ஆக்கிடுவார் எல்லா சீனையும். இதுலேயும் பாருங்க. ஓ ஹோ ஹோ ஹோ. ஆனால் வெற்றிமாறனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சட்டிலாக ஒரு சட்டிலிட்டி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் பார்த்த வரைக்கும் ஈகர்லி
லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இது எப்போ ரிலீஸ் ஆகும்லாம் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் டேட் எதாவது போட்டிருக்காங்களான்னு அதில். பீட்டர் ஹைன் இன்னுமா ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்காரு? ரைட், நன்னாயிட்டுண்டு, பார்ப்போம். இதுவே பிளாக் ஆகிற மாதிரி இருந்தால் சரி. இது வேறு காப்பிரைட் இஷ்யூ அது இதுன்ட்டு. நன்றி.